श्री रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம். ஸ்ரீ ராமாயண மகாத்மியத்தில் இது 2வது அத்தியாயம். நாரத சனத்குமாரர்களுக்கு இடையில் நடக்கிற உரையாடலோட தொடர் பகுதி. இதில் சோமதத்தன் சாபம் நீங்குதல் பற்றி பார்க்க போகிறோம். द्वितीयोऽध्यायः. श्लोकम् 1. ऋषयवोचुः कथं सनत्कुमाराय देवर्षि नारदो मुनिः प्रोक्तवान् सकलान् धर्मान् कथं तौ मिलितावुभौ. முனிவர்கள் எல்லாரும் கேட்குறாங்க, மகாமுனிவரே, தேவரிஷியான நாரதர் அறம் நிறைந்த நூலாகிய ராமசரிதையை கூறும் இந்த ராமாயணத்தை சனத்குமாரருக்கு எவ்வாறு கூறினார்? ஸ்லோகம் 2. கஸ்மின் க்ஷேத்ரே ஸ்திதோ தாத தாவுபௌ பிரம்மவாதினோ யதுக்தம் நாரதேனாஸ்மே தத்வம் ப்ரூஹி மகாமுனே. அவர்கள் இருவரும் எங்கே சந்தித்து கொண்டார்கள்? பண்பாளரே, பிரம்மவாதினிகளான அவர்கள், அதாவது பரபிரம்மத்தை முற்றிலுமாக அறிந்த அவர்கள் எந்த புண்ணிய தலத்தில் சந்தித்து கொண்டார்கள்? அவருக்கு, அதாவது சனத்குமாரருக்கு, நாரதர் கூறியவற்றை தாங்கள் எங்களுக்கு கூறி அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லோகம் 3. சூதவாச்ச சனகாத்யா மகாத்மானோ பிரஹ்மணஸ்தனயா ஸ்மிருதாः நிர்மமா நிரஹங்கார சர்வே தேஹி ஊர்த்வத்ரேதஸக. சூதர் சொல்றாரு, மகாமுனிவர்களே, சனகர் முதலியவர்கள் பிரம்மாவின் மானச புத்திரர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் அகங்காரம் மமகாரம் இல்லாத நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். ஸ்லோகம் 4. தேஷாம் நாமானி வக்ஷ்யாமி சனகஸ்ய சனந்தனக சனத்குமாரஸ்ய ததா சனாதன இதி ஸ்மிருதக. பிரம்மாவுடைய மானச புத்திரர்களான அவர்களுடைய பெயர்கள் சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர். ஸ்லோகம் 5. விஷ்ணு பக்தா மகாத்மானோ பிரம்ம தியான பராயணாக சகஸ்ர சூரிய சங்காஷா சத்யவந்தோ முமுக்ஷவக. அந்த சனத்குமாரர்கள் 4 பேரும் திருமால் அடியார்கள், மகாத்மாக்கள், பரபிரம்ம தியானத்திலேயே ஆழ்ந்திருப்பவர்கள், 1000 சூரியனுக்கு நிகரான ஒளி படைத்தவர்கள், சத்தியமே பேசுபவர்கள், முக்தியில் இச்சை கொண்டவர்கள். ஸ்லோகம் 6. ஏகதா பிரஹ்மண புத்ரா சனகாத்யா மகோஜசக மேருஷ்ருங்கே சமஜக்முர் வீக்ஷிதும் பிரஹ்மண சபாம். பிரம்மாவின் புத்திரர்களும் மகா தேஜஸ்விகளுமான இந்த சனத்குமாரர் 4 பேரும் ஒரு நாள் பிரம்மாவின் சபா மண்டபத்தை பார்ப்பதற்காக மேருமலை சிகரத்தை சென்றடைந்தார்கள். ஸ்லோகம் 7. தத்ர கங்காம் மகாபுண்யம் விஷ்ணு பாதோத்பவாம் நதீம் நிரீக்ஷ்ய ஸ்நாதுமுத்யுக்தா சீதாக்யாம் பிரதிதௌஜசக. அப்ப எல்லோராலும் போற்றப்படும் ஆன்மீக ஆற்றலுடைய அவர்கள் மகாவிஷ்ணுவின் திருவடிகளிலிருந்து தோன்றியதும் மிகவும் புனிதமானதும் சீதா என்ற பெயரால் அழைக்கப்படுவதுமான கங்கா நதியை கண்டு அதில் நீராட விரும்பினார்கள். ஸ்லோகம் 8. ஏதஸ்மின்னந்தரே விப்ரா தேவர்ஷி நாரதோ முனிஹி ஆஜகாமோ சரணாம ஹரே நாராயணாதிகம். பிராமணர்களே, இப்பொழுதுதான் தேவரிஷியான நாரதர் விஷ்ணுவின் பெயரான நாராயணன் முதலிய திருநாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டு
அங்கு வந்தார். ஸ்லோகம் 9. நாராயண அச்சுதானந்த வாசுதேவ ஜனார்தன யங்யேஷ யங்ய புருஷ ராம விஷ்ணு நமோஸ்துதே. நாராயணா, அச்சுதா, அனந்தா, வாசுதேவா, ஜனார்தனா, யங்யேஷா, யங்ய புருஷா, ராமா, விஷ்ணு, உங்களுக்கு நமஸ்காரம். ஸ்லோகம் 10. இத்யுச்சரன் ஹரே நாம பாவயன்னகிலம் ஜகத் ஆஜகாமஸ்துவன் கங்காம் முனிர்லோகேக பாவனீம். இவ்வாறு உலகத்தையே புனிதப்படுத்தும் பகவான் ஸ்ரீஹரியின் நாமங்களை உச்சரித்து கொண்டும் உலக மக்களின் பாவங்களை போக்கும் கங்கையை துதித்து கொண்டும் நாரத முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 11. அதாயாந்தம் சமுத்வேக்ஷ சனகாத்யா மகோஜசஹ யதார்ஹமர்ஹணம் சக்ருர்வ வந்தே சோபிதான் முனீம். நாரதரை பார்த்தவுடன் மகா தேஜஸ்விகளான இந்த 4 சனத்குமாரர்களும் முறைப்படி நாரதரை வரவேற்று உபசரித்தார்கள். அவரும் அந்த முனிவர்களுக்கு தலை வணங்கி தன் மரியாதையை தெரிவித்தார். ஸ்லோகம் 12. அத தத்ர சபா மத்யே நாராயண பராயணம் சனத்குமார பிரவோச்சா நாரதம் முனிபுங்கவம். பிறகு முனிவர்கள் நிறைந்திருந்த அந்த கூட்டத்தில் நாராயண நாமத்திலேயே மூழ்கி திளைக்கும் முனிசிரேஷ்டரான நாரதரை பார்த்து சனத்குமாரர் பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 13. சனத்குமார உவாச்ச சர்வஞோசி மகாப்ராஞ்ய முனிஷானாம் ச நாரத ஹரிபக்தி பரோ யஸ்மாத் வர்த்தோ நாஸ்திய பரோதிகஹ. நாரத முனிவரை பார்த்து சனத்குமாரர் கூறுகிறார், பேரறிவாளரே, முனிவர்களில் தலையாயவரே, நாரதரே, தாங்கள் எல்லாம் அறிந்தவர். தாங்கள் விஷ்ணு பக்தியில் ஊறி திளைத்து கொண்டிருப்பவர். ஆகவே தங்களை காட்டிலும் மேலானவர் எவருமே இல்லை. ஸ்லோகம் 14. ஏனேதம் அகிலம் ஜாதம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் கங்காபதோத்பவாயஸ்ய கதம் ச ஞாயதே ஹரிஹி அனுக்ராஹ்யோஸ்மி யதி தே தத்வதோ வக்துமர்ஹசி. அசையும் பொருள், அசையா பொருள் நிறைந்த இவ்வுலகம் எவரிடமிருந்து தோன்றியதோ, எவருடைய திருவடிகளிலிருந்து இந்த கங்கை நதி உற்பத்தியானதோ, அந்த ஸ்ரீஹரியை பற்றிய ஞானம் எவ்வாறு உண்டாகும்? தங்களுக்கு எங்களிடம் கருணை இருக்குமேயானால் இது பற்றிய உண்மையான விளக்கங்களை எங்களுக்கு கூறி அருள வேண்டும். ஸ்லோகம் 15. நாரத உவாச்ச நம பராய தேவாய பராத்பரதராய ச பராத்பர நிவாசாய சகுணாய குணாய ச. அந்த முனிவர்கள்கிட்ட நாரதர் சொல்றார், எவர் மிக உயர்ந்தவரோ, தேவதேவரோ, மேலானவற்றுக்கெல்லாம் மிக மேலானவரோ, மிக மகிமை பொருந்திய இடத்தில் வசிப்பவரோ, எல்லா குணங்களும் உடையவரோ, குணங்கள் அற்றவரோ, அந்த மகாபுருஷரை, அதாவது ஸ்ரீராமரை வணங்குகிறேன். ஸ்லோகம் 16. ஞானாஞான ஸ்வரூபாய தர்மா தர்ம ஸ்வரூபினே வித்யா அவித்யா ஸ்வரூபாய ஸ்வஸ்வரூபாய தே நமஹ. ஞானம் அஞ்ஞானம், தர்மம் அதர்மம், வித்தை அவித்தை, இப்படி எல்லா வடிவினரும் எல்லோருடைய ஆத்மாவிலும் அவரவர் வடிவமாக விளங்குபவருமான தங்களுக்கு நமஸ்காரம். ஸ்லோகம் 17. யோ தைத்ய ஹந்தா நரகாந்தகஷ புஜக்ராமாத்ரணே சே தர்மகோப்தா பூபார சங்காத வினோத காமம் நமாமி தேவம் ரகுவம்ச தீபம்.
அசுரர்களை கொன்றவர், நரகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர், அதாவது அடியார்களின் நரக பயத்தை போக்குபவர். விரல்களின் அசைவினாலேயே தர்மத்தை காப்பவர். பூமியின் சுமையை குறைப்பதற்காக லீலா வினோதங்களை செய்வதில் விருப்பமுடையவர். ரகுகுலத்தின் ஒளிவிளக்கு போன்ற ராமதேவனை வணங்குகிறேன். ஸ்லோகம் 18. ஆவிர்பூத சதுர்ததா ய கபிபிப் பரிவாரிதக ஹதவான் ராட்சசானேகம் ராமம் தாசரதிம் பஜே. அவர் ஒரே ஒருவர்தான். ஆனாலும் தன்னை 4 உருவங்களாக பிரித்து அவதாரம் செய்து வானர வீரர்களால் சூழப்பட்டு இலங்கைக்கு சென்று அரக்கர் படையை கொன்றொழித்த தசரத குமாரர் ஸ்ரீராமரை வணங்குகிறேன். ஸ்லோகம் 19. ஏவமாதீன்யநேகாதி சரிதானி மகாத்மனக தேஷாம் நாமானி சமக்யாதும் சக்யந்தேனாப்த கோடிபிஹி. ராமருடைய பெருமையை காட்டும் இப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லையில்லாமல் இருக்கின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அவைகளை எண்ணி முடியாது. ஸ்லோகம் 20. மஹிமானம் து எண்ணாம்ன பாரம் கந்தும் ந சக்யதே முனிபிஷ முனீந்திரைஷ கதம் தம் க்ஷுல்லகோ பஜேத். மனுக்களாலும் முனிவர்களாலும் கூட எவருடைய திருநாமத்தின் பெருமையின் எல்லையை காண முடியாதோ அந்த கண்ணுக்கெட்டாத அவரின் எல்லையை மிகவும் சாமானியனான நான் எவ்வாறு அடைய முடியும்? ஸ்லோகம் 21. என் நாம்னா ஸ்மரேனாபி மகாபாதகினோபி யே பாவனத்வம் பிரபத்யந்தே கதம் ஸ்தோஷ்யாமி க்ஷுல்லதி. மகாபாதகங்களை செய்தவர்களும் எந்த திருநாமத்தை ஸ்மரிப்பதால் பரிசுத்தத்தை அடைகிறார்களோ அவரை, அவ்வளவு மகா மகிமை பொருந்திய ஸ்ரீராமரை சிறு அறிவு படைத்தவனாகிய நான் எவ்வாறு தோத்தரிக்க முடியும்? ஸ்லோகம் 22. ராமாயண பராயேது கோரே கலியுகே த்விஜாஹ தயேவ கிருதக்ருத்யாஷ தேஷாம் நித்யம் நமோஸ்துதே. கோரமான கலியுகத்தில் ராமாயணத்தில் மூழ்கி திளைக்கும் இரு பிறப்பாளர்களே வாழ்க்கை கடமைகளை செய்து முடித்துவிட்டவர் ஆவார்கள். அதாவது தேவ ரிஷி பித்ரு கடன்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆவார்கள். அவர்களை நான் எப்போதும் வணங்குகிறேன். ஸ்லோகம் 23. ஊர்ஜே மாசி சிதே பக்ஷே சைத்ரே மாகே ததைவ ச நவாக்னா கில ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம். சனத்குமாரரே, கார்த்திகை, மாசி, சித்திரை மாத வளர்ப்பிறையில் 9 நாட்களுக்கு கேட்பது என்ற முறைப்படி இராமாயண கதாமிரத்தை செவிகளால் பருக வேண்டும். ஸ்லோகம் 24. கௌதம ஷாபத பிராப்த சுதாசோ ராட்சசீம் தனும் ராமாயண பிரபாவேன விமுக்திம் பிராப்தவானசௌ. நம்ம முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். கௌதமரால் சாபம் பெற்ற ஒரு அந்தணன் சுதாசன் இந்த ராமாயணம் கேட்டு அதன் பயனாக இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைகிறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்லோகம் 25. சனத்குமார உவாச்ச ராமாயணம் கேன ப்ரோக்தம் சர்வதர்ம ஃபலப்ரதம் பிராப்த கதம் கௌதமேன சௌதாசோ முனிசத்தம. சனத்குமாரர் கேட்குறாரு, எல்லா தர்மங்களின் பலன்களையும் அளிக்கவல்ல ராமாயணம் எவரால் கூறப்பட்டது? சௌதாசனுக்கு கௌதம முனிவரால் சாபம் எவ்வாறு ஏற்பட்டது? ஸ்லோகம் 26.
रामायणप्रभावेन कथं भूयो विमोक्षितः अनुग्राह्योऽस्मि यदि ते तत्त्वतो वक्तुर्मर्हसि. சௌதாசனனுக்கு சாபம் எப்படி ஏற்பட்டது? இந்த ராமாயண மகிமையால் அவன் எவ்வாறு சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லோகம் 27. சர்வமேததசேஷேன முனேனோ வக்துமர்ஹசி ஷ்ருண்வதாம் வததாம் சைவ கதா பாப விநாசினி. தாங்கள் அந்த வரலாற்றை முழுமையாக சொன்னால் நாங்கள் பெரும் பேறு பெற்றவர்கள் ஆவோம். சொல்பவர்கள் கேட்பவர்களின் பாவங்களை போக்கும் இந்த கதையை விளக்கமாக எங்களுக்கு கூறி அருள வேண்டும். ஸ்லோகம் 28. நாரத உவாச்ச ஷ்ருணு ராமாயணம் விப்ர யத் வால்மீகி முகோத்கதம் ந வால்ஹா கலு ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம். நாரதர் சொல்றாரு, வேதவித்தகரே, வால்மீகியின் முகத்திலிருந்து தோன்றிய ராமாயணத்தை கேட்பீராக. அமுதமயமான ராமாயண கதை 9 நாள் கேட்பது என்ற முறையில் கேட்கப்பட வேண்டும். ஸ்லோகம் 29. ஆஸ்தே கிருத யுகே விப்ரோ தர்ம கர்ம விசாரதः சோமதத்த இதி க்யாதோ நாம்னா தர்ம பராயணः. கிருதயுகத்தில் தர்மம் கர்மம் பற்றி முழுமையாக அறிந்திருந்த சோமதத்தன் என்ற பெயர் பெற்றவன் தர்மத்தை கடைபிடிப்பதிலும் ஊக்கமுடையவனாக இருந்தான். ஸ்லோகம் 30. விப்ரஸ்து கௌதமாக்கியேன முனினா பிரம்மவாதினா ஸ்ராவித சர்வ தர்மாஷ கங்கா தீரே மனோரமே. சோமதத்தன் சௌதாசன் என்றும் அழைக்கப்பட்டான். அந்த அந்தணன் மனோகரமான கங்கை நதிக்கரையில் பரபிரம்மத்தை கண்டறிந்த மாமுனிவரான கௌதமரிடமிருந்து எல்லா அறங்களையும் பற்றியும் கேட்டறிந்தான். ஸ்லோகம் 31. புராண சாஸ்திர கதனைஸ்தே நாசோ போதிதோபி ச ஸ்ருதவான் சர்வ தர்மான் வை தேனோக்தானகிலானபி. புராணங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றையும் கௌதமர் இவனுக்கு கற்பித்தார். அவரால் சொல்லப்பட்ட சகல தர்மங்களையும் சௌதாசன் கேட்டறிந்தான். ஸ்லோகம் 32. கதாச்சித் பரமேஷஸ்ய பரிச்சார்யா பரோ பவத் உபஸ்திதாயாபி தஸ்மை பிரணாமம் ந சகாரசக. ஒரு நாள் சௌதாசனன் பரமேஸ்வரனுடைய ஆராதனையில் ஈடுபட்டிருந்த போது அவன் அருகில் வந்த குரு கௌதமரை கண்டும் எழுந்து மரியாதையுடன் வரவேற்காமல் இருந்தான். ஸ்லோகம் 33. சது சாந்தோ மகாபுத்தி கௌதமஸ்தேஜசாம் நிதிஹி சாஸ்திரோதிதானி கர்மாணி கரோதி சமுதம் யயோ. கௌதமர் ஆன்ம ஒளியின் கருவூலம், பரம சாந்த குணமுடையவர், பேரறிவாளர். தன்னுடைய சீடனான சௌதாசன் அறநூல்களில் விதிக்கப்பட்ட ஈஸ்வர ஆராதனம் என்ற கர்மாவை செய்வது கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஸ்லோகம் 34-35. யஸ்த்வர்ஷிதோ மகாதேவ சிவ சர்வ ஜகத்குருஹோ குர்வவங்யா கிருதம் பாபம் ராட்சசத்வே நியுக்தவான் உவாச பிராஞ்சலிர்பூத்வா வினயேஷு ச கோவிதக. ஆனால் ஜெகத்குருவும் தேவதேவருமான எந்த பரமேஸ்வரனை அவன் ஆராதித்து கொண்டிருந்தானோ அந்த ஈஸ்வரன் குருவுக்கு அவமரியாதை என்ற பாவத்தின் பயனாக அரக்க குலத்தை அடையும்படி சௌதாசனுக்கு சாபம் கொடுத்தார். அதை கேட்டதும் சௌதாசன் நடுங்கி போனான். காலத்திற்கேற்ற உபாயத்தை மேற்கொள்ளும் திறன் படைத்த சௌதாசன் கைகளை கூப்பி பின்வருமாறு பிரார்த்தித்தான். ஸ்லோகம் 36. விப்ரோவாச்ச பகவன் சர்வ தர்மண்ய சர்வதர்ஷின் சுரேஸ்வர க்ஷமஸ்வ பகவன் சர்வம் அபராத கிருதோ மயா.
சௌதாசன் கேட்கிறான், பகவான், எல்லா அறங்களையும் அறிந்தவரே, எல்லாவற்றையும் காண்பவரே, தேவர்களுக்கு தலைவர் போன்றவரே, என்னால் செய்யப்பட்ட குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருள வேண்டும். ஸ்லோகம் 37. கௌதம உவாச்ச ஊர்ஜே மாசே சிதே பக்ஷே ராமாயண கதாமிருதம் நவாக்னா சைவ ஸ்ரோதவ்யம் பக்தி பாவேன சாதரம் நாத்யந்திகம் பவதேதத் துவாதசாப்தம் பவிஷ்யதி. கௌதமர் சொல்றாரு, கார்த்திகை மாத சுக்லபட்சம் பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்கள் ராமாயண கதாமிருதம் பயபக்தியுடன் பருகப்பட வேண்டும். அப்படி நீ கேட்பாயேயானால் இந்த சாபத்தின் விளைவு நீண்ட காலம் இருக்காது, 12 ஆண்டுகள் மட்டும் இருக்கும். ஸ்லோகம் 38-39. விப்ரோவாச்ச கேன ராமாயணம் ப்ரோக்தம் சரிதானி து கஸ்ய வை ஏதத் சர்வம் மகாப்ராக்ஞ சம்க்ஷேபாத் வக்துமர்ஹசி மனசா பிரீத்திமாபன்னோ வவந்தே சரணோ குரோஹோ. சௌதாமன் கேட்கிறான், முதிர்ந்த ஞானம் உடையவரே, ராமாயணம் யாரால் கூறப்பட்டது? அதில் எவருடைய வரலாறு அடங்கியுள்ளது? இவை எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு சுருக்கமாக கூற வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு மனதிற்குள் மகிழ்ச்சி கொண்ட அந்த சௌதாசன் ஆச்சாரியரின் திருவடிகளில் வணங்கினான். ஸ்லோகம் 40. கௌதம உவாச்ச ஸ்ருணு ராமாயணம் விப்ர வால்மீகி முனினா கிருதம் ஏன ராமாவதாரேன ராட்சசா ராவணாதயக. கௌதமர் சொல்றாரு, அந்தணனே, ராமாயண காவியம் வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்டது. ராமாவதாரம் செய்து ராவணன் முதலான அரக்கர்களை கொன்றொழித்தது. ஸ்லோகம் 41. ஹதாஸ்து தேவ காரியம் ஹி சரிதம் தஸ்ய தச்ருணோ கார்த்திகே ச சிதே பக்ஷே கதா ராமாயணஸ்ய தோ. தேவர்கள் நலனை பாதுகாத்த அந்த ராமாயண வரலாற்றை கேள். கார்த்திகை மாதம் சுக்லபட்ச பிரதமையில் ஆரம்பிக்க வேண்டும். ஸ்லோகம் 42. நவமேகனி ஸ்ரோதவ்யா சர்வ பாப பிரணாசினி இத்யுக்த்வா சார்த்த சம்பன்னோ கௌதம ஸ்வாஸ்ரமம் யயோ. பிரதமையிலிருந்து நவமி வரை 9 நாட்கள் எல்லா பாவங்களையும் போக்கும் ராமாயணம் கேட்கப்பட வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு முற்றிலும் நிறைவேறிய ஆசைகளுடைய கௌதமர் தன் ஆசிரமத்தை நோக்கி சென்றார். ஸ்லோகம் 43. விப்ரோபி துக்கமாபன்னோ ராட்சசீம் தனுமாஸ்ரிதக க்ஷுட்பீடிதஸ் பிபாசார்த்தோ நித்யம் க்ரோதபராயணக. அந்த அந்தணன் சௌதாசன் ராட்சச உருவத்தை அடைந்து மிகவும் துன்பப்பட்டு எப்போதும் பசி தாகம் தணியாமலும் மகா கோபத்தின் பிடியில் சிக்கியவனாகவும் ஆனான். ஸ்லோகம் 44. கிருஷ்ணச்ச பாத்யுதிர்பீமோ பப்ராம விஜனே வனே மிருகாம்ஷ விவிதாம்ஸ்தத்ர மனுஷ்யாம்ஷ சரிஸ்ருபான் விஹகான் ப்ளவகாம்ஷைவ பிரசபாத்தான பக்ஷயத். அவனுடைய சரீரம் தேய்பிறை இரவு காலம் போல் கருமையை அடைந்தது. பயங்கரமான தோற்றம் கொண்ட அவன் மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டில் சுற்றி திரிந்தான். அவன் அங்கே பல்வகையான விலங்குகளையும் மனிதர்களையும், அதாவது காட்டில் வசிக்கும் மனிதர்களையும், பாம்பு, தேல், பறவை, குரங்கு முதலியவற்றையும் பலவந்தமாக கைப்பற்றி புசித்து வந்தான். ஸ்லோகம் 45. அஸ்திபிர்பாஹுபிர்விப்ரா பீதரக்த கலேவரைஹி ரக்தாத பிரேத கைஷைவ தேனாசித் பூர்பயங்கரி. வேத உத்தமர்களே, அந்த அரக்கனின் செயலால் ஏராளமான எலும்புக்கூடுகள், செந்நீர் பெருகும் உடல்கள்,
இரத்தம் உறிஞ்சப்பட்ட பிரேதங்கள் ஆகியவற்றால் இந்த மண்ணுலகம் மிகவும் பயங்கரமாக தோற்றமளித்தது. ஸ்லோகம் 46. ருதுத்ரயே ச பிருத்திவீம் சதயோஜனவிஸ்தராம் கிருத்வாதி துக்கிதாம் பஷாத் வனாந்தரமகாத் புனக. 6 மாத காலத்திற்குள் 100 யோஜனை பரப்பளவு கொண்ட அந்த பிரதேசத்தை நிர்மூலமாக்கிவிட்டு பின்னர் வேறொரு காட்டுப் பகுதிக்கு சென்றான். ஸ்லோகம் 47. தத்ராபி கிருதவான் நித்யம் நரமாம்சாசனம் ததா ஜகாம நர்மதா தீரே சர்வலோக பயங்கரக. அங்கேயும் நாள்தோறும் மனிதர்களை கொன்று புசித்து வந்தான். எல்லா பிராணிகளுக்கும் பேரச்சத்தை கொடுத்து வந்த அவன் அலைந்து திரிந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையை அடைந்தான். ஸ்லோகம் 48. ஏதஸ்மின்னந்தரே பிராப்த கஷித் விப்ரோதி தார்மிகः கலிங்கதேச சம்பூதோ நாம்னா கர்க இதி ஸ்மிருதः. அப்போது அந்த சமயத்தில் கலிங்க நாட்டில் பிறந்தவரும் கர்கர் என்ற பெயர் பெற்றவரும் அறநெறி வலுவாதவருமான ஒரு அந்தணர் அவ்விடம் வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 49. வகன் கங்கா ஜலம் ஸ்கந்தே ஸ்துவன் விஸ்வேஸ்வரம் பிரபும் காயன் நாமானி ராமஸ்ய சமாயாதோதி ஹர்ஷிதக. தன் தோளில் கங்கை நீரை சுமந்து கொண்டும் வாரணாசி விஸ்வநாதரை துதித்து கொண்டும் ராமனுடைய திருநாமங்களை கீர்த்தனம் செய்து கொண்டும் மிக்க மகிழ்ச்சியில் திளைந்தவராக அவ்விடத்தை அடைந்தார். ஸ்லோகம் 50. தமாயாந்தம் முனிம் திருஷ்ட்வா சுதாசோ நாம ராட்சசக பிராப்தோ ந பாரணேத்யுக்த்வா புஜாவுத்யம்ய தம் யயோ. அங்கு வந்து கொண்டிருந்த அந்த முனிவரை சௌதாசன் என்ற அந்த அரக்கன் பார்த்தவுடன், இன்று நல்ல உணவு நமக்கு கிடைத்தது என்று தனக்குள் கூறிக்கொண்டு 2 கைகளையும் தூக்கி கொண்டு அவரை நோக்கி சென்றான். ஸ்லோகம் 51. தேன கீர்த்தித நாமானி ஸ்ருத்வா தூரே வியவஸ்திதः அசக்தஸ்தம் த்விஜம் ஹந்துமிதமுச்சே ச ராட்சசः. ஆனால் அவரால் கூறப்பட்ட பகவன் நாமாக்களை கேட்டதும் தொலைவிலேயே நின்று விட்டான் அந்த அரக்கன். அந்த அந்தணரை அவனால் கொல்ல முடியவில்லை. திகைப்படைந்த அந்த அரக்கன் அந்த முனிவரை பார்த்து பின்வருமாறு கூறினான். ஸ்லோகம் 52. ராட்சசோவாச்ச அஹோ பத்ர மகாபாக நமஸ்துப்யம் மகாத்மனே. கர்கரை பார்த்து அரக்கன் கூறுகிறான், பேரருளாளரே, பெரும் பேறு பெற்றவரே, தங்களுக்கு நமஸ்காரம். இது என்ன மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. ஸ்லோகம் 53. நாமஸ்மரண மாத்ரேன ராட்சசா அபி தூரகாஹ மயா பிரபக்ஷிதா பூர்வம் விப்ரா கோட்டி சகஸ்ரஷக. தாங்கள் கூறும் நாமங்களை கேட்ட மாத்திரத்திலேயே ஈவு இரக்கமில்லாத அரக்கர்கள் கூட வெகு தூரத்திற்கு ஓடிப்போகிறார்களே. இதற்கு முன்னர் 1000 கோடி வேதியர்கள் என்னால் புஷிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்லோகம் 54. நாம பிராவரணம் விப்ர ரக்ஷதி த்வம் மகாபயாத் நாமஸ்மரண மாத்ரேன ராட்சசா அபிபோவயம். அந்தணரே, தங்களிடம் உள்ள பகவானின் திருநாமம் என்ற கவச்சம் பேராபத்துகளிலிருந்து தங்களை காப்பாற்றுகிறது. ஐயனே, அரக்கர்களாகிய நாங்கள் கூட பகவானின் திருநாமத்தை கேட்டவுடன். ஸ்லோகம் 55. பராம் சாந்திம் சமாபன்னா மகிமா கோச்சுதஸ்ய ஹி சர்வதா த்வம் மகாபாக ராகாதிரஹிதோ த்விஜ. அந்த பகவானின் திருநாமத்தை நாங்கள் கேட்டவுடன் பரமசாந்தத்தை அடைகிறோம் என்றால் அந்த நாமத்திற்குரியவனான அச்சுதனின் பெருமை எத்தகையது. அந்தணோத்தமரே, பேர் அருளாளரே, தாங்கள் பாசம் வெறுப்பு முதலான குற்றங்களை முற்றிலுமாக களைந்தவர்.
ஸ்லோகம் 56. ராமகதா பிரபாவேன பாஹ்யஸ்மாத் பாதகாதமாத் குர்வவங்யா மயா பூர்வம் கிருதா ச முனிசத்தம. மிகவும் இழிந்த கொடிய இந்த நிலையிலிருந்து ராமகதையின் மகிமையால் என்னை காப்பாற்றுங்கள். மாமுனிவரே, முன்பொரு சமயம் நான் என் குருவை அலட்சியப்படுத்தி விட்டேன். ஸ்லோகம் 57. கிருதஷானுக்ரஹ பஷாத் குருநோக்தமிதம் வச்சக வால்மீகி முனினா பூர்வம் ததா ராமாயணஸ்ய ச ஊர்ஜே மாசே சிதே பக்ஷே ஸ்ரோதவ்யா ச பிரயத்னதக. பிறகு நான் வணங்கி பிரார்த்தித்து கொண்ட பின் என்னுடைய குரு எனக்கு அருள் புரியும் விதமாக பின்வரும் சொற்களை கூறினார். அதாவது, முன்பு வால்மீகி முனிவரால் இயற்றப்பட்ட இராமாயணத்தை கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் மிகுந்த பக்தியுடன் கேட்பாயாக. ஸ்லோகம் 58. குருநாபி புனః ப்ரோக்தம் ரம்யம் தூ சுபதம் வச்சக நவாக்னா கலு ஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம். அவர் மேலும் மங்களகரமான சொற்களை சொன்னார். ராமாயண கதாமிருதம் 9 நாள் கேட்பது என்ற மரபுப்படி கேட்கப்பட வேண்டும். ஸ்லோகம் 59. தஸ்மாத் பிரஹ்மன் மகாபாக சர்வசாஸ்திரார்த்த கோவிதக கதாஸ்ரவண மாத்ரேன பாஹ்யஸ்மாத் பாபகர்மணக. ஆகவே பிரம்மத்தை அறிந்தவரே, பேரருள் பெற்றவரே, சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவரே, இராமாயண கதையை சொல்லி இப்போது செய்து வரும் பாவச் செயல்களிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். ஸ்லோகம் 60. நாரத உவாச ததோ ராமாயணம் க்யாதம் ராம மாஹாத்மியமுத்தமம் நிஷம்ய விஸ்மயாவேஷ்டோ பபூவ த்விஜசத்தமக. நாரதர் சொல்றார், அந்த அந்தனோத்தமர் அரக்கன் வாயிலிருந்து புகழ்பெற்ற ராமாயணம் என்ற சொல்லையும் ராமனுடைய அளவிடற்கரிய பெருமையையும் கேட்டு மிகவும் வியப்படைந்தார். ஸ்லோகம் 61. ததோ விப்ர கிருபாவேஷ்டோ ராம நாம பராயணக சுதாசாராட்சசம் நாம சேதம் வாக்கியம் அதாப்ரவீத். ராமநாமத்தில் திளைத்திருப்பவரும் கருணை மிக்கவருமான அந்த அந்தணர் சுதாசன் என்ற அந்த அரக்கனை நோக்கி பின்வருமாறு கூறினார். ஸ்லோகம் 62. விப்ரவாச்ச ராட்சசேந்திர மகாபாக மதிஸ்தே விமலாபவத். அந்தணர் கூறுகிறார், அரக்கர் தலைவனே, பெரும் பேறு பெற்றவனே, உன்னுடைய அறிவு தெளிவடைந்து விட்டது. ஸ்லோகம் 63. அஸ்மின்னூர்ஜே சிதே பக்ஷே ராமாயண கதாம் ஸ்ருணு ஸ்ருணுத்வம் ராம மாஹாத்மியம் ராம பக்தி பராயண. ராமபக்தியில் திளைத்திருப்பவனே, தற்போது நடந்து கொண்டிருக்கும் கார்த்திகை மாத வளர்ப்பிறையில் ராமாயண மகா காவியத்தை கேள். ராமபிரானின் பெருமையையும் கேட்பாயாக. ஸ்லோகம் 64. ராமத்யான பராணாம் ச கசமர்த்த பிரபாதித்தும் ராமபக்தி பரோ யத்ர தத்ர பிரக்மா ஹரி சிவக. ராமத்தியானத்தில் ஈடுபட்டிருப்பவனை யார் என்னதான் செய்ய முடியும்? எந்த தெய்வம் அல்லது கோள் துன்பத்தை கொடுக்க முடியும்? ஏனென்றால் முப்பெரும் பொருளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் ராமபக்தியில் ஈடுபட்டிருக்கும் அடியார் இருக்கும் இடத்தில் வந்து தங்கிவிடுவார்கள். ஸ்லோகம் 65. தத்ர தேவாஷ சித்தாஷ ராமாயண பரானராக தஸ்மாதூர்ஜே சிதே பக்ஷே ராமாயண கதாம் ஸ்ருணு. அந்த ராமாயண கதை சொல்லும் இடத்தில் தேவர்களும் சித்தர்களும் ராமாயணத்தில் மூழ்கி ஆனந்திப்பவர்களும் வந்து சேர்கிறார்கள். அதனால் கார்த்திகை வளர்ப்பிறையில் ராமச்சரிதத்தை கேள். ஸ்லோகம் 66. நவாக்னா கலு ஸ்ரோதவ்யம் சாவதான சதா பவ
இத்யுக்த்வா கதயாமாச ராமாயண கதாம் முனிஹி. எனவே நீ மிகுந்த கவனத்துடன் 9 நாட்கள் கேட்பது என்ற விதிப்படி கேட்பாயாக. இவ்வாறு கூறிவிட்டு கர்க முனிவர் ராமாயணத்தை உபதேசிக்க ஆரம்பித்தார். ஸ்லோகம் 67. கதாஸ்ரவண மாத்ரேன ராட்சசத்வம் அபாக்ருதம் விஸ்ருச்ய ராட்சசம்பாவம் அபவத் தேவதோபமஹ. கதையை கேட்ட உடனேயே அந்த அரக்கனிடமிருந்த அரக்கத்தனம் விலகி போயிற்று. அரக்கத்தன்மையை விடுத்து தேவதைகளுக்கு நிகரான உயர்ந்த தன்மையை அடைந்தான். ஸ்லோகம் 68. கோட்டி சூரிய பிரதிகாஷோ நாராயண சமப்பிரபக சங்க சக்கர கதாபாணி ஹரே சத்ம ஜகாமசக. கோட்டி சூரியனை போன்ற பேரொளி, நாராயணனுக்கு நிகரான கண்கவர் தோற்றம், சங்கு சக்கரம் கதை ஆகியவை கைகளில் தாங்கியவனாக அவன் விஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தான், அதாவது சாரூபியத்தை அடைந்தான். ஸ்லோகம் 69. ஸ்துவந்தம் பிராக்மணம் சம்யக் ஜகாம ஹரிமந்திரம். அந்த அந்தணன் கர்க முனிவரை வெகுவாக போற்றிவிட்டு வைகுண்டத்தை அடைந்தான். ஸ்லோகம் 70. நாரத உவாச தஸ்மான் ஸ்ருணுத்வம் விப்ரேந்திர ராமாயண கதாம்ருதம் ச தஸ்ய மகிமா தத்ர ஊர்ஜே மாசி ச கீர்த்தியதே. நாரதர் கூறுகிறார், வேத விற்பன்னர்களே, ராமாயண கதை என்ற இந்த அமுதத்தை பருகுங்கள். ராமாயணத்தை எந்த காலத்தில் கேட்டாலும் நற்பயன் விளையும். என்றாலும் கார்த்திகை மாதத்தில் கேட்டால் அதிகமாக பலன் கிடைக்கும். ஸ்லோகம் 71. என் நாம ஸ்மரணாதேவ மகாபாதக கோட்டிபிஹி விமுக்த சர்வே பாபேப்யோ நரோ யாதி பராம் கதிம். கோடிக்கணக்கான மகாபாதகங்களை செய்தவனாக இருந்தாலும் ராமாயணத்தை நினைத்த மாத்திரத்திலேயே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு உத்தம கதியை மனிதன் அடைகிறான். ஸ்லோகம் 72. ராமாயணேதி என்னாம சக்ருதப்யுச்யதே யதா ததைவ பாப நிர்முக்தோ விஷ்ணு லோகம் ச கச்சதி. ராமாயணம் என்ற பெயரை எப்போது ஒருவன் ஒரு தடவையேனும் சொல்கிறானோ அப்போதே பாவங்களில் இருந்து விடுபடுகிறான், காலக்கிரமத்தில் விஷ்ணு லோகத்தை அடைகிறான். ஸ்லோகம் 73. ये पठन्ति सदाख्यानं भक्त्या शृण्वन्ति ये नराः गङ्गास्नानाच्च तगुणं तेषां सञ्जायते फलम्. எப்போதும் மிகுந்த பக்தியுடன் ராமாயணத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் கங்கை நதியில் நீராடினால் கிடைக்கும் புண்ணியத்தை போன்று 100 பங்கு பயனை பெறுவார்கள். இவ்வாறாக சோமதத்தன் என்னும் சௌதாசனன் என்ற அந்தணன் சாப விமோச்சனம் பெற்ற கதையை கூறுகிறார். ஸ்ரீ ஸ்கந்த புராணம் ராமாயண மகாத்மியம் என்ற பகுதியில் 2வது அத்தியாயம் முற்றிற்று. ஸ்ரீ ஹரியே நமக. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.